ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு ஜாலி ஜென்ஸ். நம்ம இப்போ ஒரு ஈஸியான ஹோம்மேட் ஸ்வீட் செய்ய போகிறோம். இதை அசோகா அல்வா, பாசி பருப்பு அல்வான்னு சொல்லுவாங்க. இதை சாப்பிட்டிங்கன்னா பாதாம் அல்வா மாதிரி இருக்கும், அந்த டேஸ்ட்டில் இருக்கும். இதை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி வீடியோ பார்க்க ஜாலி ஜென்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம் வாங்க. ஒரு கடாயில் 2 கப் பாசிப்பருப்பு எடுத்து லேசாக பொன்னிறம் வர அளவுக்கு வறுக்க வேணாம், லைட்டாகவே வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்து ஒரு பவுலில் 2 மணி நேரம் ஊற வச்சு கழுவி ஊற வச்சு வைக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்ச பாசிப்பருப்பை எடுத்து ஒரு மிக்சியில் போட்டு நல்லா மெத்துன்னு அரைச்சிக்கணும். நல்லா குழைய அரைச்சிக்கணும். அரைச்சி வச்சுட்டு ஒரு கடாயை வச்சு 1 ஸ்பூன் நெய் விட்டு முந்திரியை சின்ன சின்னதாக நறுக்கிக்கின்னு அதை வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு தட்டில் தனியாக வறுத்து வச்சுக்கலாம். திருப்பி 1 ஸ்பூன் நெய் விட்டு ஒரு 2 ஸ்பூன் கோதுமை மாவை எடுத்து லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். அது நல்லா அதை பக்குவமாக அதை வறுத்து எடுக்கணும். லைட்டாக அதை அல்வாவில் சேர்த்தா அது ஒரு பதம் நல்லாயிருக்கும். அல்வா ஒரு டேஸ்ட்டு, அல்வா ஒரு பதத்துக்கு வரும். அது போட்டால் அதை வறுத்து தனியாக ஒரு தட்டில் வச்சுக்கணும். அப்புறம் 2-3 ஸ்பூன் நெய்யை விட்டு அரைச்சி வச்சுருக்கிற பாசிப்பருப்பை அதை நல்லா அதில் நெய்யில் விட்டு கலரலாம். நல்லா அது நெய் ஒட்டாத வர அளவுக்கு, கடாயில் ஒட்டாத வர அளவுக்கு நல்லா நம்ம கலரிக்கினே இருக்கணும். இதை இந்த பாசிப்பருப்பு அல்வாவுக்கு ஒருத்தர் இந்த அசோகா அல்வான்றது கலரும் சேர்ப்பாங்க. ரெட் கலர், ஆரஞ்சு கலர், அந்த மாதிரி கலர் சேர்ப்பாங்க. அது நான் சேர்க்கலை, அது உடம்புக்கு நல்லதில்லை, நான் சேர்க்கலை. உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சும்மா அது கலருக்காக தான், அது கலர் வரும். இது கொஞ்சம் கலர் இல்லாமல் இருக்கும், அவ்வளோதான். மற்றதுக்கு ஒன்றும் வேறு எதுவும் வித்தியாசம் எதுவும் இல்லை. அது கலர்ஃபுல்லாக இருக்கும், இது கொஞ்சம் இதுவாக இருக்கும். அதுக்கப்புறம் அது நெய்யை விட்டு விட்டு கலரினே இருக்கணும். அது ஒட்டாதபடிக்கு கடாயில் அப்படியே திரண்டு வர்ற வரைக்கும் நெய் நடுவில் விட்டு கலரிக்கலாம். நெய் ரொம்ப வேண்டாம்னு நினைக்கிறவங்க ரீஃபைண்ட் ஆயிலும் கொஞ்சம் 2 ஸ்பூன் விட்டு கூட கலரிக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த 2 கப்பு மாவுக்கு 2 கப்பு சர்க்கரை போட்டு, நான் கம்மியாக போடுவேன். உங்களுக்கு நிறைய சர்க்கரை வேணுனாலும் ஒரு 2 கப்பு கூட போட்டுக்கலாம். போட்டு அப்போது நெய்யை விட்டு விட்டு கலரிக்கினே வரணும். கலரி இது கடையில் ஒட்டாதபடிக்கு நல்லா அல்வா மாதிரி திரண்டு வர அளவுக்கு கலரிக்க மாட்டோம். அதுக்கப்புறம் இந்த வறுத்து வச்ச கோதுமை மாவை அதில் சேர்த்து கலரணும். இது கலருனா இன்னும் நல்லா பக்குவமாக அல்வா பக்குவத்துக்கு நல்லா வரும். அந்த கோதுமை மாவு போட்டு நல்லா கலரிக்கின்னு அந்த உருட்டை வரும் அந்த சூடில். அதெல்லாம் இல்லாமல் நல்லா பக்குவமாக கலரிட்டே இருங்க. கைவிடாமல் கலரிட்டே இருந்தால் நல்லா அல்வா மாதிரி வரும். இல்லைன்னா உருண்டு போயிடும். அது இல்லாமல் நல்லா பக்குவமாக கலரிட்டே வாங்க. கலரிட்டு நெய் விட்டு கலரிட்டு அப்புறம் முந்திரி, வறுத்து வச்ச முந்திரி, ஏலக்காய் போட்டு ஃபைனலாக அதை நெய் விட்டு நல்லா கலரி இறக்கிடலாம். இறக்கிட்டு அதை ஒரு பவுலில் போட்டு அது சர்வ் பண்ணலாம். அது சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக பாதாம் அல்வா டேஸ்ட்டு இருக்கும். பசங்கள்லாம் சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லா இருக்குது, டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும். உடம்புக்கும் நல்ல ஸ்ட்ரென்த்து, நல்ல ஒரு பருப்பு, நெய் எல்லாமே முந்திரி எல்லாமே இருக்கிறதால உடம்புக்கு நல்ல சக்தியான பொருள். இது சாப்பிட்டிங்கன்னா ஸ்வீட் கடைங்களில் விற்கிற மாதிரி பாதாம் அல்வா டேஸ்ட்லேயே இருக்கும். இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.